ஃபஸ்ட்டு நம்ம AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல்குள்ளே போயிருக்கோம். இதில் சர்வீஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். அதில் ஸ்டோரேஜுங்கிற ஆப்ஷன் கீழே S3ங்கிற இருக்கும், அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணதும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கிரியேட் பக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ நம்ம பக்கெட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பக்கெட் நேம் கொடுக்கலாம். இப்போதைக்கு மை பக்கெட் 3334444 ஒரு நேம் கொடுத்துட்டேன். நமக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ரீஜன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன ரீஜன் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய ரீஜன்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் US East 1 அப்படிங்கிற ஒரு ரீஜனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆக்சஸ் பாலிசி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் கூடிய ஆப்ஜெக்டை பப்ளிக் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த டிக் மார்க்கை நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இல்லை நம்ம பக்கெட்டில் கூடிய ஆப்ஜெக்டை நம்ம மட்டும்தான் பார்க்கணுன்னா இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் இதை எடுத்து வர்றேன். இப்போ கீழே இதை எடுத்து விட்டோன்னா கீழே ஒரு அக்னாலஜ்மெண்ட் பாக்ஸ் வரும், அதை நாம் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பக்கெட் வெர்ஷனிங் போகிறோம். ஆப்ஜெக்டோட மல்டிபிள் ஃபார்ம்ஸை கீப் பண்ணுறது தான் இந்த பக்கெட் வெர்ஷனிங். ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு இது வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டேக் வேணும்னா கொடுத்துக்கலாம், என்கிரிப்ட் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ பக்கெட்டில் கூட ஆப்ஜெக்ட் நமக்கு என்கிரிப்ட் பண்ணணும்னா எனேபிள் கொடுத்துக்கலாம், இல்லை நமக்கு எனேபிள் பண்ண வேணாம்னா நம்ம டிசேபிள்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அட்வான்ஸ் செட்டிங், இதில் ஆப்ஜெக்ட் லாக். ஸோ இது ரைட் ஒன் ரீட் மெனி மாடல். இது ஆப்ஜெக்டை ஆக்சிடென்ட் டெலிஷன் அண்ட் ஓவர் ரிட்டர்ன் பண்ணுறதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு இது எனேபிளா டிசேபிளான்னு கேட்கும்போது நம்ம டிசேபிளுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே போகிறோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம இப்போதைக்கு பக்கெட்டை க்ரியேட் பண்ணிடுவோம். இப்போ பக்கெட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண பக்கெட்டை இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு இருக்கும், அதில் அப்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இதில் ஆட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுறோம். பண்ணிட்டு நமக்கு என்ன ஃபைல் வேணுமோ அதில் இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நான் ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபைல் எடுக்கிறேன், ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்லோட் ஆகுது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பெர்மிஷனுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நமக்கு இது யார் ஆக்சஸ் பண்ணலாம், யாருக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம், அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். இது இப்போதைக்கு நான் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷனு, இதில் ஸ்டோரேஜ் கிளாஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போதைக்கு டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்டுங்கிற ஸ்டோரேஜ்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் ஸ்டோரேஜ் கிளாஸ் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே அடுத்து போகலாம். இப்போதைக்கு நான் எல்லாமே டிஃபால்ட் வேல்யூ தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்கிரிப்ஷன் வேணும்னா கொடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் டேக் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம், மெட்டா டேட்டா வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு எல்லாம் டிஃபால்ட்டாக கொடுத்து அப்லோட் கொடுத்துட்றேன். இப்போ ஃபைல் அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்லோட் சக்ஸஸ்ன்னு மேலே வந்துருச்சு. இப்போ நம்மளோட பக்கெட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுங்கிற ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நம்ம ஒரு பக்கெட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.